Hello friends, welcome to our channel G3 சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சிம்பிளான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது பேர் வந்து பாம்பே டோஸ்ட் அப்படினு சொல்வாங்க. வாங்க அதை எப்படி செய்யறதுன்றத வீடியோல பார்க்கலாம். இந்த டோஸ்ட் செய்ய தேவையான பொருட்களை இப்ப பார்க்கலாம். நான் அதுக்கு 5 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துர்க்கேன். 2 முட்டை. சோ இப்போ இந்த பிரெட்டையும் முட்டையும் பேஸா வச்சு நம்ம 2 டிஃபரண்ட் டைப்பான டோஸ்ட் பண்ண போறோம். ஒன்னு வந்து ஸ்வீட்டா, இன்னொன்னு வந்து காரமா. ஸ்வீட் டோஸ்ட் பண்றதுக்கு நான் வந்து ஒரு 1/2 கப் பாலும் ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் எடுத்துர்க்கேன். கார டோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இது இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம், ஆப்ஷனல் தான். ஃபஸ்ட்டு ஸ்வீட் டோஸ்ட் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த முட்டையை உடச்சி ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். முட்டை சேர்த்தாச்சு. அது கூட தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அப்புறம் பால் வந்து நான் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் தான் சேர்க்குறேன். இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கலந்துட்டேன். அவ்வளோதான். நம்ம இப்போது டோஸ்ட் போட்டுடலாம். இதில் டோஸ்ட் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு தவா வச்சுட்டேன். இந்த தவாவில் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் போட்டுட்டு நல்லா அதை தடவி விட்டுடுங்க. தடவிட்டு இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்வீட் பேட்டரில் இந்த மாதிரி ப்ரெட்டை ஒரு சைடு 2 சைடும் இப்படி டிப் பண்ணி அப்படியே எடுத்து தவால வச்சுடுங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக ஆகிடும். இம்மீடியட்டாக செஞ்சிடலாம். வேணும்னா இன்னும் கூட லைட்டாக பட்டர் தடவிக்கோங்க மேலே. ஸோ நல்லா அது வெந்துடுச்சு. ஸோ நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ கார டோஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம முட்டையை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பெப்பர், சில்லி பவுடர், மஞ்சத்தூள், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், சால்ட் எல்லாத்தையும் போட்டுட்டு அது கூட ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். ஸோ நம்ம இப்போது கார டோஸ்ட் போடலாம். இப்போ நம்ம அதே மாதிரி இந்த காரம் பண்ணி வச்சோம் இல்லையா, அதில் நல்லா ப்ரெட்டை டிப் பண்ணிவிட்டு போட்டுடுங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரமாக வெந்துடும். ஜஸ்ட் ஒரு 2 தடவை திருப்பி போட்டுக்கோங்க, அவ்வளோதான். அவ்வளோதான், நம்மளோட டோஸ்ட் ரெடி. நம்மளோட சிம்பிளான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ஆர் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்வீட் அண்ட் காரம் பிரெட் டோஸ்ட்டை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதை ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கண்டிப்பாக கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.